வணக்கம் மக்களே. இந்த மாதம் மட்டும் எதிர்பாராத மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு பக்கம் தி பாய்ஸோடைய சீசன் 5 இறக்கியிருந்தாங்க. அதுக்கு பேரலாகவே இன்வின்சிபிளோடைய சீசன் 4 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த பக்கம் டேர்டெவில் பானகினுடைய சீசன் 2 கடைசியாக தி பர்ஃபெக்ட் ரவுண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சரியான டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கோஇன்சிடெண்ட்டாக இருந்தாலும் செமையாகவே இருக்குது. எல்லா சீரிஸுமே பேக் டு பேக் பார்க்குறதுனால இந்த சீரிஸ்க்குமே நம்ம எக்ஸ்பிளைன் போட வந்துட்டோம். ஒரு தரமான சீரீஸ்ன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக ஆயோ பியான்வோசியோக்கு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் உள்ளார ஹேண்டில் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் எந்த டைம் லைனில் செட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதான் இந்த சீரிஸ் நடக்குது 21st செஞ்சுரி. நம்ம இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் கொரியாவை இதில் காமிக்க போகிறாங்க. அதாவது இந்த கொரியன் பீரியடில் என்ன நடந்திருக்குன்னா கான்ஸ்டலேஷனே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இப்போதையும் இந்த இடத்துல முழுக்கவே அரசாட்சி தான் நடந்துருக்கு. ஜோசன் பீரியடை தொடர்ந்து அரசாட்சியில் அரியானேன்றது 600 வருஷங்கள் வரைக்கும் நீடிச்சிருந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அதிகாரன்றது வர்க்கமாக மாறி இருக்கு, வர்க்கன்றது பரம்பரையாக மாறி இருக்கு. அப்படியே ஒரு சின்ன கான்ஸ்டலேஷன் ஃபார்ம் ஆகி கடைசியாக தான் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் மோனார்கியாக இவங்க கிரியேட் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலி நான் சொன்னது சில பேருக்கு புரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி அதை நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வந்து ஜோசன் ஏரான்றதே ஒரு கான்ஸ்டலேஷனில் சேஞ்ச் ஆகி 600 வருஷங்கள் வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து இது வரைக்கும் அரசாட்சி தான் நடந்துன்னு இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே 2009 ராயல் அகாடமி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மின்சியோக்னு ஒரு பையன் ரிசல்ட் பார்க்க வந்துருந்துருப்பான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கான். முதல் பிளேஸை பிடிச்சது வேறு யாரும் கிடையாது, நம்ம கதையுடைய கதாநாயகி ஹியூஜு தான் பிடிச்சிருந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு அவங்க வரது மட்டும் இல்லாமல் நீ திரும்ப தோத்துட்டியான நக்கலை மின்சியோக்கை பார்த்து கேட்க, அதை கேட்ட மின்சியோக்குமே உன்ன மாரியான ஆட்கள் தான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினுமே உனக்கு அந்த பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அங்கே எதையுமே கஷ்டமாக பார்க்க முடியல, அதில் உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத, அதில் இந்த இடத்த விட்டு போயிடுன்ற மாரி வேணும்னு அவனை வெறுப்பேற்றுற மாரி பேச, அதை கேட்ட மீன்ஸுக்குமே நான் யாருன்னு உனக்கு தெரியல, முதல்ல உன்னுடைய இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நீ இருந்துக்கோ, நீ இன்க்ளூடிங் ஒரு நோபல் கூட கிடையாது, உன்னால் என் முன்னாடி நின்று கூட பேச முடியாதுன்ற மாரி அந்த அரசாட்சின்ற விஷயத்தை இந்த இடத்துல அழகாகவே டீஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மின்சியோக்கோடைய அப்பான்றது ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதில் பிரின்சிபலை ஹீரோயினை பார்த்து எச்சரிக்கை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்ககிட்ட எந்த வித பிரச்சனையுமே வச்சுக்காதுன்ற மாரி ஹீரோயினி கிட்ட நடக்கிற மொத்த விஷயத்தையுமே சொல்ல ஹீரோயினி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. இருந்தாலும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. அந்த சமயத்தில் ஒரு ஹீரோயினிக்கு இந்த இராவுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு ஜெக்கு மாதிரியான ஒரு பொருளை எடுத்து தரேன். அதை பார்த்த ஹீரோயினியும் எதுக்குடா இதுன்னு சொல்லிட்டு அதை அலட்சியமாக தூக்கி போட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த பிரின்சிபலுக்கு இதை கிஃப்டாக தந்துருப்பாங்க. அதை யார் தலையில் கட்டலானே வச்சுட்டு போகிறேன்னுமோ ஹீரோயினி தலையில் கட்டியிருக்காரு. அதால் தான் ஹீரோயினி அங்கே இருக்கிற ஃபவுண்டெயினில் அதை தூக்கி போட்டு போகிறாங்க. அப்படியே ப்ரெசன்ட் டைமில் எனக்கு வந்தால் அந்த இடத்துல ஹீரோயினி கேசல் பியூட்டியோடைய சிஓவாக இருப்பாங்க. அவங்க தான் இப்போதைக்கு மொத்த கம்பெனியுமே பார்த்துக்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸை தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஹீரோயினோட ப்ராடக்ட் எல்லாம் விற்கணும்னா கண்டிப்பாக யாருனாச்சும் ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. ஆனால் ஹீரோயினி எந்த வித ப்ரொமோஷனலும் எந்த வித ஹேட்லையுமே ஈடுபட்டு இருந்துக்க மாட்டாங்க. அதில் ஹீரோயினோடைய ப்ராடக்ட்ன்றது பெருசாக விற்கல. ஹீரோயினோட ப்ராடக்ட்டில் எந்த வித டிஸ்கவுண்ட்டும் பெருசாக தர கிடையாது. அதில் அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ ஐடியா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினி எப்படினாச்சும் இந்த ப்ராடக்ட்டை விற்கலான்னு இருக்காங்க. சிம்பிளாக ஹீரோயினி சொல்கிறது என்னென்னா டேட்டி அண்ட் சீப் இந்த ரெண்டு மெத்தட் ஆச்சு வச்சு நம்ம எப்படினாச்சும் விற்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதல் படியாகவே ஹீரோயினி வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் எது சொல்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலில் கேசல் குரூப்புடைய சக்ஸஸர் மெஜஸ்ட்ரி பர்த்டே பென்க்யூட்டுக்கு வரப்போகிறாங்கன்ற மாரி இவங்க போட சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதை இவங்க ஒரு ஹேட் கேம்பெயினாக பண்ணிக்கலான்னு இருக்காங்க. ஹீரோயினி இது வரைக்கும் அவங்க ப்ராடக்ட்டுக்கு எந்த வித ஹேடுமே பண்ணல. அதில் ஈஸியாகவே ஒரு ஹேடை பண்ணுறோன்ற மாரி ஒரு வித்தியாசமான மெத்தடை ஹீரோயினி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க சேல்ஸுமே அல்லுன்ற மாரி ஹீரோயினி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றி இவங்க யோசிச்சுன்னு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட்டுமே உங்களை எதுக்கு நீங்கள் கேசல் குரூப்புடைய சக்ஸஸர்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு தான் ஒரு பிரதர் இருக்காருன்னு சொல்லும்போது ஹீரோயினிக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி மக்கள் எதை பார்க்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்புவாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த மக்கள் நம்புவாங்க. உனக்கு இன்னும் மக்களை பற்றி தெரியலன்ற மாரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இவங்க போவாங்க. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது ஹீரோவை காமிப்பாங்க. முக்கியமாக ஹீரோடைய பாடியை தான் ஓவராக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இந்த சமையல் தான் ஹீரோ ஹண்டிங்கு போயிருந்திருப்பார். அதில் அவருடைய உடம்பு முழுக்க செம பிளட்டாக இருந்திருக்கும். அந்த மொத்த பிளட்டையும் தான் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோனுமே இந்த இடத்துக்கு வந்துருந்துருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ எப்படி இருந்தாலும் மெஜஸ்ட்ரியோடைய பர்த்டேக்கு வரமாட்டாருன்னு இவர் யோசிக்கிறாரு. அதில் ஹீரோ எப்படினாச்சும் மெஜஸ்ட்ரியோடைய பர்த்டே பென்க்யூட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு இருக்காரு.
அதால் ஹீரோ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோ அப்போ கூட துப்பாக்கியை தான் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோ இப்போ கூட எங்கனாச்சு போயிடலாமான்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோன் வந்தவுடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இப்போது எனக்கு லைட்டாக தூக்கம் வருது, அதால் நான் தூங்கிட்டு வரேன்ற மாரி லைட்டாக முழிப்பேன். அதை கேட்ட ஹீரோனுமே, உங்களால் தூங்க முடியாது, நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து தான் திரும்பணுன்ற மாரி எப்படியோ கட்டாயப்படுத்தி மெஜஸ்டியோடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது தான் பக்காவாக இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து இருந்திருப்பாங்க. செம அழகாக வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் யாருமே பேலஸ் கிட்ட வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ்ஸுன்றது பிளட்டை குறிக்கும், அதே சமயத்தில் வாரையும் குறிக்கும். இந்த ரெண்டு விஷயமும் தேவையில்லைன்னு சொல்லி தான் பேலஸ்குள்ளே யாருமே ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போக மாட்டாங்க. ஆனால் ஹீரோயினி மட்டும் ஸ்டைலாக போட்டாந்துருக்காங்க. இதுதான் ஹீரோயினுடைய ப்ரொமோஷனாக இருக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய மொத்த ரிப்போர்ட்டருடைய கண்ணுமே ஹீரோயினி மேலே தான் இருக்குது. அவங்க எல்லாருமே ஹீரோயினி அழகாக இருக்காங்கன்ற மாரி அதை பற்றி பேச, அதுக்கேற்ற மாரி ஹீரோயினியும் கரெக்டாக கேமராவை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாங்க. லிட்ரலி ஃபோர்த் வால் பிரேக் ஆகுதுன்னா அவங்க ஒரிஜினல் கேமராவை பார்த்து தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோயினி கடைசியாக தான் இந்த இடத்த விட்டு போக, சரி ஹீரோயினியோட படம் பக்காவாக அந்த கேமராவில் வந்துருச்சுல, இது மொத்தத்தையுமே ஹீரோயினியோடைய கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு வேகமாக இவங்க ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஹீரோயினியோட ப்ராடக்ட்ன்றது செம வேகமாக வித்துடுது. இதை தான் ஹீரோயினி பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த வித டிஸ்கவுண்ட்டும் இல்லை, அதே சமயத்தில் பெருசாக ப்ரமோஷனும் கிடையாது. அதுக்கு தான் ஹீரோயினி பக்காவாக இந்த இடத்துல சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க. அதில் ஹீரோயினி இந்த இடத்துல தனியாக நின்று குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற சில பெண்கள் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினி 10 வயசு இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமே கேசல் குரூப்லேருந்து வெளியே வரலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேசல் குரூப் உடைய சேர்மன் இருக்கார்ல, அவருக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருந்திருக்காங்க. அந்த மிஸ்ட்ரஸ் தான் வந்து ஹீரோயினை வளர்த்ததை சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினி தப்பான உறவில் பிறந்தவ, அவள் கண்டிப்பாக இந்த கேசல் குரூப் ஆள தகுதியே கிடையாது, அவள் ஒரு பைத்தியம், அவள் ஒரு சைக்கோன்ற மாரி ஹீரோயினிக்கு பின்னாடி அவங்க தப்பாக பேசிகிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினி வேகமாக அவங்க கையில் வச்சுருக்க கிளாஸை உடச்சி அவங்க முன்னாடி காட்டுறாங்க. லிட்ரலி இது வந்து ஹீரோயினி அவங்க கோவத்தை தெளிவிக்கிற விதமாக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதில் பின்னாடி இருக்கவங்களும் இவன் உண்மையாலுமே சைக்கோ தான் நினைக்கிறேன்ற மாரி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அந்த சமையல் தான் அங்கே ஹீரோயினுடைய பிரதர் டேஜுமே வருவார். ஆனால் ஹீரோயினி அவரை ஒரு ஆளாக கூட கண்டுக்க மாட்டாங்க. அதை பார்த்து அவருமே, நீ முதல்ல உன்னுடைய பிரதருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோ, இப்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தியா, கேசல் குரூப் உன்னால் தான் வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் இதான், ரூமர்ஸ் எல்லா இடத்துலையுமே பரவிட்டு இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினுமே, நீ என்ன பைத்தியத்தனமாக வளர்ற, நான் ஒன்றும் உன்ன மாரி கிடையாது, எந்த வித டிஸ்கவுண்ட்டும் பண்ணல, எந்த வித ப்ரொமோஷனும் பண்ணல, பெரிய செலவுகள் எதுவுமே இல்லாமல் நான் எல்லாத்தையுமே சாதிச்சிட்டேன், உண்மையான பிராண்ட் என்னன்னு தெரியுமா, நான் தான். அதுக்கு முன்னாடி நீ முதல்ல நாக்கு அடக்கி பேசு, உண்மையாலுமே நான் தான் இங்கே சிஇஓவாக இருக்கேன், நீ தான் ஒரு வெத்து வேட்டுன்னு சொல்ல. அதை கேட்டு கடுப்பான பிரதருமே, நீ வெறும் ஒரு டூப்ளிகேட் தான், கூடி சீக்கிரம் உன்னை தூக்கி போட்டுருவாங்க, நீ ஒன்றும் எனக்கு கீழே எப்பயுமே வர முடியாது, நீ ஒன்றும் எனக்கு ஏற்ற கிடையாதுன்னு போது அதை கேட்டு கடுப்பான ஹீரோயினியும் அவருடைய கழுத்தை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல், நீ வெறும் ஒரு சின்ன நாய்க்குட்டி தான், நான் கொலைக்க சொன்னால் கொலைக்கிற நாய் தான் நீ, உன்னுடைய கழுத்தில் என்னுடைய சங்கிலி இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும்னு சொல்ல. அந்த இடத்துல பிரதருமே லைட்டாக பயந்துடுறாரு. சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அவருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுமே நடக்குது. அதில் அவங்க உள்ளார போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக மெஜஸ்டியே ஒரு 8 வயசு பையனை தான் வச்சுருந்துருப்பாங்க. அந்த இடத்துல அவருமே தலையில் அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொரியெல்லாம் ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. அது கூட அவருக்கு வழி கிடையாதுன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த தொப்பி வேறு தடுத்துக்கிட்டு இருக்கும். கடைசியாக தான் அந்த தொப்பியுமே கீழே வந்துடும். அங்கே இருக்கிற லேடி தான் அதையுமே போட்டு விடுறாங்க. இந்த இடத்துல ஹீரோயினி கிராண்ட் பிரின்ஸுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. கிராண்ட் பிரின்ஸ் வேறு யாரும் கிடையாது, நம்ம கதையோடைய ஹீரோ தான். அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்துருப்போம், அவருடைய நேம் ஐயான்ன்றது. அவருமே இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலி இந்த சமயத்தில் ஹீரோ ஹண்டிங் பண்ணிட்டு வந்துருந்துருப்பார்ல, அந்த ஹண்டிங் ட்ரெஸ் தான் இங்கே போட்டாந்துருக்காரு. அதை பார்த்து அங்கே இருக்கிற குயின் மதர் வேறு ரொம்ப கடுப்பாகிறாங்க. இந்த குயின் மதர் வேறு யாரும் கிடையாது, ஹீரோடைய பிரதரை கல்யாணம் பண்ணவங்க தான் இந்த குயின் மதர்ன்றவங்க. அந்த இடத்துல ஹீரோமே லேட்டாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அதை பார்த்தா குயின் மாதிரிமே, இப்போ தான் ஹண்டிங் சீசன் முடிஞ்சு போயிடுச்சு, அப்போ இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்கன்ற மாரி ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுன்னு இருக்குங்க. அந்த இடத்துல ஹீரோமே, உண்மையாலுமே ஹண்டிங்க்கு சீசன் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்க, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் ஹீரோ மொத்த மக்களுமே அங்கே நின்றுன்னு இருக்கிற விஷயத்தை கவனிக்கிறாரு. அதில் ஹீரோ எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே உட்கார தோணும், அதால் நானும் உட்காடுறேன்ற மாரி கடைசியாக தான் உட்காந்து அங்கே நடக்கிற மொத்த விஷயத்தையும் பார்க்குறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடக்க ஆரம்பிக்குது. கடைசியாக தான் அந்த ஃபங்க்ஷனுடைய இறுதிக்கு வந்துடுறாங்க. கடைசியாக தான் ராஜா அவருடைய ஆசை எழுதி தண்ணியில் விடணும், அவர் எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆசை எழுதி அது ஹீரோ கிட்ட தர, ஹீரோ தான் அதை தண்ணியில் விட போகிறாரு. இந்த சீனை அழகாகவே காமிச்சிருந்துருப்பாங்க. இந்த சீனில் முக்கியமாக ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே அழகாக எலிவேட் பண்ணி காமிச்சிருந்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சீனாகவே இந்த சீன் அமைஞ்சிருக்கும்.
அடுத்ததாக ஹீரோயினி தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பிரைம் மினிஸ்டர் மின்னுமே ஹீரோயினி கிட்ட வந்து பேச, அந்த இடத்துல ஹீரோயினுமே நான் உன்னை பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிடலாமா இல்லை மின்னுன்னு கூப்பிடலாமான்னு கேட்க, அந்த இடத்துல இவருமே என்னை நீ மின்னுனே கூப்பிடு, அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு சொல்லிகிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினி இப்போ தான் அவருடைய ட்ரெஸ்ஸை கவனிக்கிறாங்க. இது ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது, பிங்க் கலர் உனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை, நீ மற்றவங்கள மாரி போட்டாந்துருக்கலாம், இந்த ட்ரெஸ் வேறு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல. அதை கேட்ட இவன் என்ன சொல்கிறேன்னா, நான் மட்டும் மற்ற சிவிலியன்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டாந்தானா என்னை இதே இடத்துல தலையை துண்டிச்சிருவாங்க, அதுக்கு தான் உனக்கு ஆசையான்ற மாரி இவர் பேசிக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் இப்போ தான் நான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறேன், நீ எதுக்கு முதல்ல ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா பேலஸ்குள்ளே ரெட் கலர் ட்ரெஸ்லாம் அலோட் கிடையாதுன்னு நினச்சேன் போது அந்த இடத்துல ஹீரோயினுமே உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கலையான்ற மாரி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் தாங்க ஹீரோன் வரது மட்டும் இல்லாமல் உங்களை கிராண்ட் பிரின்ஸ் கூப்பிட்றாருன்ற மாரி காதலை சொல்லிட்டு போக, அதை கேட்ட இவருமே நம்ம அப்புறம் பார்க்கலான்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிராண்ட் பிரின்ஸை பார்க்க வராரு. அந்த இடத்துல மீன் என்ன சொல்கிறேன்னா, நான் எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்கிறது தனியாக போகாதீங்கன்னும் போது அந்த இடத்துல ஹீரோமே என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை கொல்றதுக்கு இங்கே யாரும் கிடையாது, யாரும் இங்கே வந்து என்னை கொல்ல போகிறது கிடையாதுன்னு போது இருந்தாலும் உங்களை பற்றி எல்லோரும் கவலைப்படுறாங்கன்னு அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உங்களை அதிக பெண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் முழு பெண்கள் உங்களை பார்க்கலன்னு நினைக்கிறேன், பாதி பேர் என்னையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற மீனுமே நீங்கள் என்னுடைய கல்யாணத்தை பற்றி பேச போகிறீங்களான்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோ நான் ஒன்றும் உன்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசலை, நான் என்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன், எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் விட்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, என்னால் எதையுமே பார்த்துக்க முடியல, என்னால் இந்த பொறுப்பில் இருக்க முடியல, நான் எதுக்கு முதல்ல இந்த பொறுப்பில் இருக்கணும், அதேமாதிரி எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, ஆரம்பத்தில் ஆர்கனைசேஷனை பார்த்துக்கணும், மிலிட்ரியை பார்த்துக்கணும், ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, இந்த பொறுப்பில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுதா, அதில் அதுக்கான பவர் உன்கிட்ட தான் இருக்குது, நம்ம எப்படின்னாச்சு அங்கே இருக்கிற கோர்ட் கிட்ட பேசி இந்த நிலைமையை எப்படின்னாச்சு முடிவுக்கு கொண்டாடணும், எனக்கு கல்யாணம் நடந்தால் தான் இந்த மொத்த விஷயமே முடிவுக்கு வரும், என்னால் இந்த பொறுப்பில் ரொம்ப நாள் வரைக்கும் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல மீன்மே இதனால் பிரச்சனைகளை பற்றி ஹீரோ கிட்ட சொன்னால் அதை பற்றி ஹீரோவுக்கு சுத்தமாக கவலை கிடையாது. இப்போ தான் ஹீரோயினையும் நம்ம காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே சிக்னலே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சில இடத்துக்கு வந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமையல் தான் இவங்க ஹீரோவை சந்திச்சு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோமே உன்னுடைய பேர் என்னன்னு ஹீரோயினி கிட்ட கேட்டால் அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணாமல் நான் வழியை தவறிட்டேன், அதால் தான் இங்கே வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு போது திரும்ப ஹீரோ உன்னுடைய பேர் என்னன்னு கேட்க ஹீரோயினுமே சியாங் ஹூஜுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் அஃப்ளெக்ஷன் சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுமே நான் ஒன்றும் இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் கிடையாதுன்னு சொல்ல. அப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் கிடையாதுன்னா கண்டிப்பாக உனக்கு இங்கே நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது, அதால் நான் உனக்கு சில வாய்ப்புகள் மட்டும் தரேன், நான் 3 என்றதுக்குள்ளார நீ இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்ல. ஹீரோயினுமே உண்மையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயுமே என்னுடைய ஜூனியருக்கு என்னால் இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினுமே என்னென்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ 1 2ன்ற மெதான்றாரு. அதுக்கப்புறம் என்னமோ ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்க அந்த இடத்துக்கு வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் முழுக்கவே பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காரு. சரின்னு ஹீரோ மெஜஸ்டி எங்கன்னு பார்க்குறாரு. மெஜஸ்டி இங்கே எங்கே நினச்சிருக்காருன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ஹீரோவுக்கு லைட்டாக ட்ராமா வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய அப்பாவுக்குமே இந்த மாதிரியான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அது மூலியமாக தான் அவர் இறந்துருந்துருப்பார். அதை தொடர்ந்து இப்போ தான் இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த இடத்துக்கு குயின் மாதிரி வரது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய கன்னத்தில் அடித்து நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவை பறி கொடுத்த மாரி இப்போயும் ஒரு ராஜாவை பறி கொடுக்க ட்ரை பண்ணுறியான்னு கேட்க, இதெல்லாம் பின்னாடி இருந்து ஹீரோனையும் பார்த்துருந்துருப்பாங்க. ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பாங்க. கடைசியாக தான் அந்த இடத்துல மெஜஸ்டி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்போ தான் குயின் மாதிரிக்கு மூச்சை வருது. இருந்தாலும் ஹீரோவுக்கு அவங்க சொன்ன வார்த்தைன்றது ரொம்ப ஹேட் ஆகிடுச்சு. அதில் ஹீரோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சிலையாக நிற்கிறாரு. இது மொத்தத்தையுமே மின்னும் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மின் வந்து சில ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் கிட்டலாம் கண்டிப்பாக இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி பேசி எடுத்துடணும், அதில் எந்தவித உயிரிழப்பும் எந்தவித அடிகளுமே படலைன்ற மாரி இவர் மற்றவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. அதை விட இந்த மொத்த விஷயமே நியூஸில் தெரிய வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது ஹீரோயினுமே வெளியே வந்துருந்துருப்பாங்க. அந்த சமயம் தான் ஹீரோயினுடைய செக்ரட்டரியுமே நீங்கள் உள்ளார போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்தீங்க, நீங்கள் அதுக்குள்ளார வெளியே வந்துட்டீங்க, இன்னும் எதுவுமே முடிஞ்ச மாதிரியே தெரியல, நீங்கள் நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிங்களான்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினுமே உள்ளார நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறேங்க. அதை கேட்டு இவங்களுக்கு கிராண்ட் பிரின்ஸ்க்கு எதனாச்சும் ஆச்சான்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினுமே நீ என்ன அவனுக்கு மிகப்பெரிய ஃபேனான்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயம் தான் மொத்த நியூஸுமே அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கும். இதே சமயம் தான் செக்ரட்டரியுமே உங்களுக்கு எதுக்கு கிராண்ட் பிரின்ஸை பிடிக்கல, உங்கள் 2 பேருக்குள்ளே எதனாச்சும் இருக்கா, நீங்கள் அவனை புள்ளி பண்ணியிருக்கீங்களா, வேறு எதனாச்சும் உங்களுக்குள்ளார நடந்துச்சான்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினுமே என்னை பார்த்தா என்ன மற்றவங்களை புள்ளி பண்ணுற மாரியா இருக்குது, அப்படிலாம் கிடையாது, எனக்கு அவனை பிடிக்காத காரணம் அவன் ஒரு வகையில் அருவருப்பானவன்ற மாரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஆன்சர் சொல்கிறாங்க.
இருந்தாலும் நமக்கு லைட்டாக ஒரு பாசிட்டிவ் கொண்டு போகிறாங்க. அந்த பாஸ்ட்டில் ஹீரோயினி யாருக்குமே தெரியாமல் ஆர்ச்சரி பில்டிங் இருக்குல்ல, அந்த ஆர்ச்சரி பில்டிங்கோடைய கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளார வந்து ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி திரும்பி பார்க்குறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு ஹீரோயினி திருட்டுத்தனமாக வந்து தான் ட்ரைனிங் எடுத்துன்னு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துக்குள்ளார யாருமே நுழையவே கூடாது. ஏன்னா இந்த இடம் தடை செய்யப்பட்டு இருக்குது. இந்த இடத்துக்குள்ளார நுழையினா கண்டிப்பாக அப்ரூவல் தேவைப்படுது. ஏன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் இந்த இடம் முழுக்க அரசாட்சிகள் தான் நடந்துன்னு இருக்கும். அதாவது ஹீரோயினி படிக்கிற அகாடமின்றது அரசர்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அகாடமி தான். அங்கே மேக்ஸிமம் எல்லாருமே நோபலாக தான் இருப்பாங்க. அதில் ஹீரோயினி இந்த இடத்துக்குள்ளார யாருக்குமே தெரியாமல் தான் வந்திருக்காங்க. அப்ரூவல் இருந்தால் தான் இதுக்குள்ளார அனுமதி பண்ணுவாங்க. அதுவும் பிரின்சிபல் கிட்டேருந்து தான் வாங்க முடியும். இதோட அந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் தான் முழுக்க ஸ்டோரிஸுமே காமிக்க போகிறாங்க. அதில் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கெலாம் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.